ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஐஸ்வர்யாவை தேல் கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல ஐஸ்வர்யாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு டாக்டர் கையை விடிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தலையில அடிச்சுக்கிட்டு நம்ம ஐஸ்வர்யா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, ஏந்திரிச்சு வா ஐஸ்வர்யா, என் அண்ணனுக்கும் என் அன்னைக்கும் நான் என்ன பதில் சொல்வேன்? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தான் உனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வச்சேனா அப்படின்னு தடையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம சேதுவால இந்த விஷயத்த தாங்கவே முடியல. இது ஒரு கனவா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாக்கான ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா ப்ரொசீஜருமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே ஐஸ்வர்யாக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் நம்ம சேது வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஒவ்வொருத்தருக்கா எல்லாருக்கும் தெரிவிக்கணும் இல்லையா? முதல்ல நம்ம ஐஸ்வர்யோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயத்த தெரிவிக்கணுன்றதுக்காக நம்ம கருப்பு தான் எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேட்ட நம்ம ஐஸ்வர்யோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சியோட என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யோட அம்மா இருந்துட்டு தலையிட அழிச்சுக்கிட்டு, ஐயோ ஐஸ்வர்யா, இதுக்காகவா அந்த வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே நான் போனை வச்சுட்டு இப்போ நம்ம ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்காக நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்ச தமிழ்ச்செல்வி பயங்கர அதிர்ச்சியில அழுதுகிட்டே இப்போ வீட்டுக்கு வராங்க. நல்லா, அதாவது இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சபதம் எடுத்திருந்தவங்க ரொம்பவே அதிர்ச்சியில வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம மலர்கிட்ட, அக்கா என்னக்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ் குழந்தைக்கு குளிக்க போகும்போது அந்த துண்டுல ஏதோ தேல் இருந்திருக்கு போல, அந்த தேலை குழந்தைய கொட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் போய் என்னமோ பண்ணியிருக்கா. ஆனா அந்த தேலை இவ்வளோ கொட்டியிருக்கு, எப்போ கொட்டிச்சுன்னே தெரியல. அவள் அமைதியாகவே இருந்திருக்கா. உடனே கொட்டினப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் கொட்டி ரொம்ப நேரம் ஆனதுனால அந்த விஷம் எல்லாம் உடம்பு ஃபுல்லாக பரவிருச்சான். அதனால தான் உசுறு போயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மலர் இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்வி ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம ஐஸ்வர்யா பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு, உன் நல்ல மனசு யாருக்குமே வராது, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது ஐஸ்வர்யா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இந்த பக்கம் நம்ம ராஜாங்கத்துக்கு துக்கம் தாங்கவே முடியல, ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, ஏங்க என்னங்க, இப்போதான் சேதுக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் வந்தால் நம்ம என்னங்க பதில் சொல்ல போகிறோம்? அதுதான் மோகனா, அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கு என்ன பதில் சொல்கிறது, அவங்கள என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல. தன்னோட ஒரே ஒரு பொண்ணை இந்த நிலைமையில பார்த்தா அவங்களோட மனசு எவ்வளோ வருத்தப்படும்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மோகனா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தான் நம்ம வசந்தி, செல்லப்பாண்டி எல்லாமே வராங்க. வந்த உடனே நம்ம சேதுக்கிட்ட, நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட அப்படியே துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு, ராஜாங்கம் என்ன ராஜாங்கம் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லவும், ஆத்தா நானும் எதிர்பார்க்கல ஆத்தா இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு. சேது என்னையா சேது, நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் நம்ம ஐஸ்வர்யாவை காப்பாத்திருக்கலாம்ல, எதுக்காகவே இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அப்பத்தா, நாங்க இப்படி விடணும்லாம் நினைக்கல. ஐஸ்வர்யாவை தேல் கொட்டி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னெல்லாம் தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சுதான் நான் ஐஸ்வர்யாவுக்கு தேல் கொட்டியிருக்கனே எங்களுக்கு தெரிஞ்சது. அவள் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ஐஸ்வர்யாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு தாமரைக்கிட்டே, அடியே தாமரை, இங்க பாருடி, என்னடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஐஸ்வர்யா இப்படி பொட்டுன்னு போவான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லவும், மா அவங்க பண்ண தப்புக்கு இப்படி போகிறதாமா நல்லதா, கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை இருந்துட்டு அசால்ட்டா பேசவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னடி இவ்வளோ அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருடி ஒரு உசுரையே போயிருக்குடி, இதை நினைச்சு உனக்கு வருத்தமாவே இல்லையா? எனக்கு என்னமா வருத்தம், அவள் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, அதனால அந்த கடவுளே பார்த்து அவளுக்கு தண்டனையை கொடுத்துருக்கு. அவள் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காமா, அவள் யார்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருந்தா. நம்ம குலதெய்வ கோயில்ல அவள் எவ்வளோ பயந்தானு உனக்கு தெரியுமாமா? எனக்கு என்னமோ தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுல
குடும்பத்துலேயும் தமிழ்ச்செல்வியை எப்படியாவது சேது மாமா கிட்ட இருந்து பிரித்து அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிதாம்மா இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு தமர உனக்கு மனசாட்சியே இல்லையா, எதுக்காக இப்படியெல்லாம் ஐஸ்வர்யாவை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க, ஐஸ்வர்யாவுக்கு நம்ம தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு அவகிட்ட கேட்டோம், அப்படி இருக்கும்போது அவளை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு மனசாட்சியே இல்லையா, அவள் உயிரோடு இல்லாத போது தான் இப்படி அவளை பற்றி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சாவித்திரி கிட்டேயும் தாமரை கிட்டேயும் கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, நான் வேணும்னு ஒன்றும் சொல்லலையே, அதாவது நம்ம குலதெய்வ கோவிலில் கருப்பசாமி வாக்கு சொல்லும் போது உங்களோட 3 பேரோட மூஞ்சியும் ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியும் அந்த தப்பை அந்த கடவுள் கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடும், அதனால நீங்கள் ரொம்ப பயப்பட்டு இருந்த மாதிரியும் தான் எனக்கு இருந்துச்சு. நான் இப்போவும் அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்புனால தான் கண்டிப்பாக அந்த கடவுள் ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ கூட நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு நேர்ந்த இதே நிலைமை தான் உங்களுக்கும், நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரியும் தாமரையும் அதாவது நம்ம அப்பத்தா கிட்ட போயிடுறாங்க. போன உடனே நம்ம அப்பத்தா என்ன அப்பத்தா, நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே தெரியல அப்பத்தா அப்படின்னு சொல்லி நம்ம தாமரை இருந்துட்டு அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அடியே நானே இதை ஏற்றுக்க முடியாத தாண்டி உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் இருந்துட்டு எல்லாருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் யாருமே எனக்கு காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே ஐயோ கடவுளே ஐஸ்வர்யா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கோமா, உனக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா நீ குழந்தை குட்டியோட வாழ்றதை பார்க்கறதுக்காக தானே நாங்கள் இத்தனை நாளாக உன்னை பொத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தோம், கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை இந்த நிலைமைக்கு பார்க்கறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஐஸ்வர்யா, முதல்ல எந்திரிச்சு வா ஐஸ்வர்யா, உன்னை இந்த நிலைமையில எங்களால் பார்க்க முடியல ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஐஸ்வர்யாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்து நம்ம ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களோட வருத்தம் எங்களுக்கு நல்லாவே புரியுது, ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆகணும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, ஐஸ்வர்யா தேல் கொட்டின உடனே எங்ககிட்ட சொல்லியிருந்தானா கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றிருப்போம், ஆனால் அவள் எப்போ கொட்டினதுன்னு தெரியாமே இருந்திருக்கா, அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது தேல் கொட்டுச்சேன்னு, எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தையில் சொல்லிட்டீங்க, என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தாளா இல்லை இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாளா இல்லை விஷத்தை குடிச்சு செத்தாலான்னு எங்களுக்கு எப்படி தெரியும், இந்த 2 குழந்தைங்களால தான் இந்த சேதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், என் பொண்ணு சந்தோஷமாக வச்சுப்பான்னு நினச்சோம், ஆனால் எப்போ அவனுக்கு குழந்தை பிறந்துச்சோ அப்போவே அந்த குழந்தைங்க மேலையில் எல்லா பாசமும் போயிடுச்சு, என் பொண்ணு மேலே கண்டிப்பாக அவன் பாசம் காட்டியிருக்கவே மாட்டான், அதனால தான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பா, நீங்கள் தான் என் பொண்ணை சாவடிச்சிருக்கீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் இதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் இழுக்க தான் போகிறேன், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் விசாரிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்க ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆனதில் எங்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் அதுக்காக நாங்கள் தான் ஐஸ்வர்யாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு சொன்னது நீங்கள் பெரிய வார்த்தை சொல்கிறீங்க, நாங்கள் எதுக்காக ஐஸ்வர்யாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், ஏன் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் உங்கள் 2 குழந்தைங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக 2வது பொண்டாட்டியை நீங்கள் கொடுமைப்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க, அவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி அவகிட்ட சொல்லியிருப்பீங்க, அதனால தான் ஐஸ்வர்யா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, நான் ஃபோன் பண்ணும் போது எல்லாமே ஐஸ்வர்யா ரொம்ப டல்லாக தான் பேசுவா, சந்தோஷமே இருக்காது, எதுக்குடா அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோன்ற அளவுக்கு அவர் ரொம்ப டல்லாக பேசுவா, எனக்கு இப்போ தானே புரியுது, இங்கே பாருங்க உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு. நம்ம வசந்த் இருந்துட்டு, என்ன தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, என்னோட பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகனத்துக்கு காரணமே நீதாண்டி, என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேடி, நீ நல்லா இருப்பியா, உன் 2 குழந்தையும் நல்லா இருக்குமா, என் குழந்தைய என்னை விட்டு போன மாதிரி உன் குழந்தையும் உன்னை விட்டு போக தாண்டி போகுது அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன
என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆனதில் எல்லாருமே ரொம்ப மனசுடைஞ்சுதாம்மா போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் சாப விட்டுட்டு இருக்கீங்க. ஐஸ்வர்யா கூட இப்படி ஒரு நாள் கூட குழந்தைங்க கிட்டேயோ குழந்தைங்கள பற்றியோ இப்படி தப்பாக பேசினதே கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருடி, உன்னால தாண்டி என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகனா. நீ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா என் பொண்ணு இப்போ சந்தோஷமாக இருந்திருப்பாடி. நீ மட்டும் குழந்தைங்கள தூக்கிட்டு போயிருந்தா என் பொண்ணு இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனால் அவள் சந்தோஷத்தையும் கெடுத்து அவளை இந்த உலகத்தை விட்டே போக வச்சுட்டியேடி. எங்கள் உலகத்தையே நீ இல்லாமல் ஆக்கிட்டல. உங்கள் யாருமே நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே போகிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். போய் எல்லாத்தையும் சொல்லி உங்களை இப்போவே அரெஸ்ட் பண்ணி வச்சு எல்லா உண்மையுமே வெளியே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தாமரை இருந்துட்டுமா, என்னம்மா பிரச்சனை வேற மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறேன்றாங்க. அதுவும் தமிழ்செல்வியை வேற இழுத்து விடுறாங்க. தமிழ்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அடியே எனக்கும் அது தாண்டி புரியாம நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க நீ, இங்க பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க நீ. ஐஸ்வர்யா இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிருங்க நீ. இங்கே பாரு ஈஸ்வரி, உன்னை நம்பி தானே என் பொண்ணை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தேன். ஆனால் என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்துட்டேல. உன்னையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி பேசவும், இங்கே பாருங்க அண்ணே, ஐஸ்வர்யா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா. அந்த குழந்தைங்க கிட்ட பாசமாக நடந்துக்காத. அந்த குழந்தைங்கள பார்க்கறதுக்கு இந்த வீட்டில் நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஆனால் அவள் எதுவுமே கேட்காம சேது மாமாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சேது மாமாவுக்கு குழந்தைங்கள பிடிக்கிறதுனால எனக்கும் குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கிட்ட நான் பாசமாக நடந்துக்கிட்டக்காவது மாமா என்கிட்ட பாசமாக நடந்துக்க மாட்டாரான்னு நான் ஏங்கி போய் தான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லுவா. இவ்வளோ பாசம் வச்சுருந்த சேது மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்தா. ஆனால் சேது இவளை ஏறெடுத்து கூட ஒரு பார்வை கூட பார்க்கல. அந்த கஷ்டத்தில் தான் அவள் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணு இந்த வீட்டில் எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கா. நான் இதுக்காகவா இந்த குடும்பத்தில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அப்பத்தாக்கு பயங்கரக்கும் வந்துடுது. அடைச்சி நிறுத்துங்க, இங்கே பாருங்க, கல்யாண மண்டபத்திலே சேது உங்ககிட்ட என்ன சொன்னா, 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க, அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்னா. ஆனால் நீங்கள் தானே எல்லாருமா சேர்ந்து ஐஸ்வர்யா கழுத்தில் தாலியை கட்ட வச்சுங்க. அப்படி இருக்கும்போது என்னோட பேரை மேலே எப்படி இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுவீங்க? ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆனதில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம் தான். நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் சேதுவும் தமிழ்செல்வியும் தான் சொல்லும் போது எப்படி உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம அப்பத்தான் இருந்து பேசவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தான் போகிறேன். என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன செய்தோ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, என்னதான் நம்ம ஐஸ்வர்யா வந்து தேல் கடிச்சு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க எப்படிப்பா நம்புவாங்க? எப்படி நம்ப முடியும்? நம்மளா இருந்தால் நம்பியிருப்போமா? கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டோம்ல. அவள் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவள் கஷ்டப்பட்டதுனால தான் இந்த உலகத்தை விட்டே அவள் போயிட்டா. அதனால தான் இப்படி ஒரு நிலைமை அவளுக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்கப்பா. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவங்களுக்கு முதல்ல நம்ம பேசி புரிய வைக்கணும். ஆனால் அங்கே பேசி புரிய வைக்கிற அளவுக்கு அவங்க பொறுமையவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு ஐஸ்வர்யாவை பற்றி, இங்கே பாருங்க, ஐஸ்வர்யாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு பார்த்தா அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதை நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்து சொல்கிறாரு. சரி, அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அவங்க கிட்ட காட்டுங்க.
காட்டினா அவங்களுக்கு தெரிய போகுது இதனால தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு. இதுக்கு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி சூப்பராக ஒரு ஐடியாவை கொடுக்கவும், இதை கேட்ட ராஜாங்கமும் சேதோ இது கரெக்டான ஐடியா, இந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட காட்டு, அப்போ தான் அவங்க நம்புவாங்க. இல்லைனா நம்ம தான் கொடுமைப்படுத்தி இந்த பொண்ணை சாவடிச்சோன்னு வேற நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்தது நாள்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வீட்டில் இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த அம்மா பேசுகிறதெல்லாம் சரியில்லை. அதனால் நீ இப்போவே போய் இதெல்லாம் காட்டிட்டு வந்துரு. அப்பா இந்த நிலைமையில ஐஸ்வர்யாவை தனியாக விட்டுட்டு போகிறது எப்படிப்பா? நான் கொஞ்ச நேரமாவது ஐஸ்வர்யா கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாரு சேது, நீ தான் சேது ஐஸ்வர்யாவோட மனசை காயப்படுத்தி அவளை கஷ்டப்படுத்தி அவளோட மனசை புரிஞ்சுக்காம நீ இப்படியெல்லாம் அவளை கொடுமைப்படுத்தி சாவடிச்சிட்ட. அவள் இப்போ உயிரோடு இல்லாததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருக்கா, கண்டிப்பா நான் ஐஸ்வர்யா இறந்துறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சேது, நீ தான் காரணம். ஐஸ்வர்யா எதுக்காக உன்னோட குழந்தைய பார்த்துக்கணும்? அவளுக்கு என்ன தலையெழுத்து? உனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கணுன்றதுனால தான் அந்த குழந்தை கூட பாசமாக நடந்துக்கிட்டாவது நீ அவளை ஏற்றுப்பண்ணு நினச்சிதான் அந்த குழந்தை கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தா. அந்த குழந்தை உயிர் போக வேண்டியது இப்போ அவளோட உயிர் போயிடுச்சு. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அவங்க கேட்குற கேள்விக்கு எங்களால் பதிலே சொல்ல முடியல அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சித்ரா, ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் இப்படி பண்ணது தான் சரி. இவங்க எல்லாருமே ஜெயிலில் தூக்கி போடணும். இவங்க பண்ண தப்புக்கு இவங்க பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சித்ராவும் ஈஸ்வரியும் நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய், இங்கே பாருங்கண்ணே, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள சும்மாவே விடாதீங்கண்ணே. இவங்க உங்கள் பொண்ணுக்கு நியாயம் சொல்லியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ஐஸ்வர்யாக்காக நம்ம கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் பேசுங்கண்ணே. ஐஸ்வர்யா உயிர் திரும்ப வரப்போகிறது கிடையாது. நீங்கள் பேசுறதால தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லி ஆசையை கிளப்பிவிட்டு இவ்வளோ பெரிய சொத்தையும் வாங்கிக்கலாம் இதை ஒரு காரணமாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ இந்த சமயத்துலேயும் நீ இப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு ஐடியாவை சொல்கிற, எப்படிம்மா உன்னால் முடியுது? ஐஸ்வர்யா இந்த நிலைமையில் ஆயிட்டாலேன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். அந்த வருத்தத்துலேயும் இந்த குடும்பத்தில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம பேருக்கு மாற்றிடணும் அப்படின்றதுல நீ ரொம்ப தெளிவாக இருக்கலாமா? இங்கே பாருடி, அது இந்த வீட்டுக்கு நான் எப்போ வந்தனோ அப்பத்துலேருந்து என் மனசில் தீயாக எரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம்டி. அது நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். அதனால இதை ஒரு காரணமாக வச்சு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆட்டி படைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம சேதுவோட கனவுல, அதாவது நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே உட்காந்து தூங்கிடுறாரு. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம சேதுவோட கனவுல வந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ண தப்புக்கு எல்லாம் தான் இப்போ நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ சீக்கிரமா என்னை கடவுளை கூட்டுக்கிட்டதுக்கு காரணம் நான் அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். தமிழ்ச்செல்விக்கு யாருமே கூடாத தப்பை நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இப்படி ஒரு தண்டனையில் நான் உலகத்தை விட்டே வந்துட்டேன். இங்கே பாருங்க மாமா, நான் தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை மாமா. தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவங்க. அவங்கள நீங்கள் ஏற்றுக்கணும் மாமா. அவங்க கூட சேர்ந்து வாழணும். அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலை மாமா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அதாவது இவளே சொல்கிறாளே, இதை நம்பலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், அப்படியே டக்குன்னு நம்ம ராஜாங்க வந்து சேதோ எந்திரியா சேதோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம சேது அப்படியே அதிர்ச்சியில் எழுந்து உட்கார்றாரு. உட்காந்த உடனே சேதோ, என்னாச்சு சேதோ? இல்லைப்பா, காலையிலேருந்து நைட்டில் இருந்து தூக்கம் இல்லையா? அப்படியே படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஐஸ்வர்யாவை பார்க்கலாம்ப்பா போய் அப்படின்னு சொல்லவும், ஐஸ்வர்யா இங்கே தான்ப்பா இருக்கா? ஏன்ப்பா இவ்வளோ பதட்டமாக இருக்க?
இல்லைப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேப்பா. நான் மட்டும் ஐஸ்வர்யாவுக்கு எந்த ஒரு வேலையுமே வைக்காமல் இருந்திருந்தேன்னா ஐஸ்வர்யா இப்போ உலகத்தில் இருந்திருப்பாள்லப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா சேது, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால நீ இனிமே நடக்க போகிறத மட்டும் மட்டும் பேசு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவோட ஃபேமிலி, அதாவது அப்பாவும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட பொண்ணை அநியாயமாக சாவடிச்சிட்டாங்க, என் பொண்ணை கொடுமைப்படுத்தியே சாவடிச்சிட்டாங்க, நீங்கள் தான் என் பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும், வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமைன்னு ஒரு நாள் தவறாமல் எல்லா கொடுமையும் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியிலையும் என்னம்மா சொல்கிறீங்க, அப்படியா, இப்போவே நான் அங்கே ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு போலீஸ் இருந்துட்டு தன்னோட ஐஸ்வர்யாவோட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே பயங்கர ஷாக்கோட என்னாச்சுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என் பொண்ணு இருக்கிற நிலைமையை பாருங்கள் சார், நீங்கள் தான் என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு நியாயத்தை கொடுக்கணும். என் பொண்ணு நான் எப்படிலாம் வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து என்னோடய பசங்களை வளர்ப்பேன். ஆனால் இப்போது என்னோட பொண்ணு எங்கள் கூடயே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தான் என் பொண்ணை காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இது மட்டும் நடந்திருக்கவே கூடாது. நீங்கள் எப்படியாவது இதுக்கு என்ன காரணம், எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது நம்ம ஈஸ்வரிக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே பாரு ஈஸ்வரி, என்னோட கிணத்துல நீர் தண்ணியாக ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த நீரை வச்சு நான் நல்ல விவசாயம் பண்ணி ஒரே ஒரு வருஷத்தில் எல்லா கடனையும் நான் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் நம்ம அதாவது மாணிக்கமும் நம்ம பாக்கியமும் சேர்ந்து எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றிக்கிட்டா இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது அது கேட்ட உடனே தமிழ்செல்விக்கும் ஒரு ஆசை வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் போலீஸோடு வந்து வீட்டில் நிற்கிறாங்க. நின்ற உடனே ரொம்பவே அதிர்ச்சியில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம போலீஸ் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், உங்கள் மருமக இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் பெரிய இடத்துக்கு தான் போகும். பெரிய இடத்துக்கு போனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிய போகிறது கிடையாது. அதனால் எப்படியாவது இதை பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேதுக்கிட்ட அப்படின்னு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையா விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பண்ண உடனே எல்லாருமே ஒரே பதில சொன்னதுனால ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு ரொம்ப யோசித்து உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் பதட்டமாகவும், என்ன குமாராச்சு, என்னாச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும், அம்மா இங்கே பாருங்கம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, அம்மா இந்தாங்கம்மா பால் காய் வைக்கிற சட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டாங்குள் குச்சியை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பயங்கர ஷாக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதாவது ஐஸ்வர்யாவோட அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நடந்து போச்சு, அதனால் நடந்ததை பற்றி யோசிச்சு பார்க்காம இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசிங்க. நல்லபடியாக நீங்கள்
இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிஃப்டை பிரித்து தாஜ்மஹால் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட கணவர் தாங்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார், அந்த சந்தோஷமெல்லாம் திரும்ப வராதே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி நம்மக்கிட்ட வந்து சேர மாட்டாளா, நம்ம கூட சேர்ந்து வாழ மாட்டாளான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஏங்காத நாளே கிடையாது. அப்படி எல்லா இடத்துலையும் நான் ஏங்கி தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி இதெல்லாம் எங்களால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை